எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி சோஃபி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஷ்மிகாவோட மேக்கப் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஃபுல் நேம் எனக்கு சத்தியமாக தெரியல, அதனால தான் பாதி நேம் மட்டும் சொல்கிறேன். இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா உனக்கு என்ன பெரிய ராஷ்மிகான்னு நினைப்பா, நீ ராஷ்மிகா மூஞ்சி பார்த்துருக்கியா அப்படிலாம் கேட்பீங்க. நான் அவங்களோட ஃபேஸை ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணி மாற்றிக்க போகிறதில்ல, அவங்களோட மேக்கப் மட்டும்தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் இது கடைசியில் எப்படி வரப்போகுது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ கண்டிப்பாக ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று குளிச்சுட்டு வந்துடுங்க, இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன், அதான் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கழுத்துக்கும் அப்புறமேட்டு காதுக்கும் யூஸ் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் நான் ப்ரைமர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மேக்கப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெருசாக எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. வீட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த மேக்கப் வருதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது 50 ரூபா ஃபவுண்டேஷன் தான். நீங்கள் காஸ்ட்லியாக வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நானும் நோ மேக்கப் பர்சன் தான். ஸோ எனக்கும் மேக்கப்பில் அவ்வளோ போட தெரியாது. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை வச்சு இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் செஞ்சால் என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு அந்த டார்க் ப்ரௌன் கலர் வச்சு எல்லாம் கான்டோர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபவுண்டேஷன் இதே டார்க் கலரில் எடுத்து அதை இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு தானே நம்ம வாழ்ந்து பழகணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ரோஸ் பவுடர் இருக்குல்ல, அதை தான் எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது செட் ஆகிற சைடு கேப்பில் நம்ம லிப் பாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு காஜல் யூஸ் பண்ணுறேன். அவங்க ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் லைட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குத்தி வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்லேயும் அதே மாதிரி மாற்றிட்டு வந்துடலாம். மேலேயும் நான் அப்ளை பண்ணேன். சில பல சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் நம்ம அதே மஸ்காரா தான் யூஸ் பண்ணி பழகணும். ஏன்னா வேறு மஸ்காரா இல்லை. ஸோ இந்த மஸ்காராவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோ பென்சில் எடுத்து நல்லா ஐப்ரோஸ் நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த ஆங்கிள் எனக்கே என்னை பார்க்க பயமாக தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஐக்கு ரொம்ப எதுவும் பெருசாலாம் அவங்க மேக்கப் போடல, மேலே லைட்டாக தான் ஐலைனர் போட்டிருந்தாங்க. ஸோ அதவே நம்மளும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர்லாம் நம்மக்கிட்ட இல்லாத காரணத்தினால நான் ஐஷேடோவை தான் கோல்டன் கலர் எடுத்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணுறேன். இப்படி தான் மஸ்காரா நம்ம மானத்தை வாங்கும். ஸோ அதை நம்ம என்னோடய டிஷர்ட்டாலே தொடச்சிட்டேன். அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட கலங்காமல் வெக்கவும் இல்லாமல் அதே ஐஷேடோவை எடுத்து எல்லா பக்கமும் ஹைலைட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஹைலைட்டர் இருந்து அது தீர்ந்து போச்சுன்னா கூட இந்த மாதிரி ஐஷேடோவே நீங்கள் ஹைலைட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னோட ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கண்ணுக்குள்ளே அதுக்கப்புறமே ஐப்ரோஸ்க்கு கீழே எல்லா பக்கமும் நம்ம இந்த ஐஷேடோவே ஹைலைட்டராக யூஸ் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சவங்களோட மேக்கப்பில் ஹைலைட்டர் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதையவே நம்மளும் திருப்பி பண்ணுவோம். ஸோ கடைசியில் வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்க நம்மளோட உதட்டை நம்ம லிப்ஸ்டிக் போட்டு மறைச்சி அழகுப்படுத்திடலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ மாற்றிடுவோம். என்னோட இந்த எண்ணெய் தேய்ச்ச மண்டையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இந்த ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு. ஸோ இது ரொம்ப மெஸ்ஸியாகவே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கப்புறம் வந்து என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காது உங்களோட இஷ்டம். ஆனால் ஓரளவுக்காச்சும் அந்த மேக்கப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்ன நினச்சி எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ இப்போலேருந்து இந்த சீன் போடுற படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து இதுதான் வந்து ராஷ்மிகாவோட மேக்கப் அப்படின்னு நம்மளே வந்து சொல்லிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து அது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். until then bye from Sophie. அண்ட் நம்மளோட சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.